ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டீ கடையில் கிடைக்கும் பார்த்திங்கன்னா அந்த 5 ரூபாய்க்கு ஒரு பன்னு, அந்த பன்னை வச்சு நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். வெறும் 3 பொருட்களை வச்சு மட்டும்தான் அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தான் இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்து செஞ்சுருக்கேன். அது என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் வீடியோ உங்களுக்கு இடையில சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஹெல்தியான ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு 3 பன் எடுத்திருக்கேன். இந்த பன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டீ கடையில் பேக்கரியில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி பன்னு கிடைக்குது. நல்லா சாஃப்ட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷான இருக்க பன்னாக வாங்கிக்கோங்க. 3 பன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற அளவுக்கு 3 பன் எடுத்து ஒரு பேனில் அடுப்பில் வச்சுட்டு, பேன் பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டம்ளர் அளவு நான் பால் இதில் சேர்த்துருக்கிறேன். பால் சேர்த்தக்கப்புறம் பன்னை இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விடலாம். அப்படின்னா தான் பன்னுக்குள்ளே நல்ல உள்ள பால் உள்ளே இறங்கும். பால் பார்த்தீங்க அப்படின்னா நான் காய்ச்சின பால் தான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்ச்சாத பால் இதில் சேர்க்க வேணாம். காய்ச்சின பால் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு வாரமாக இருந்தாலும் கெட்டு போகாது. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடலாம். அழுத்தி விடும்போது என்ன ஆகும்னா பால் ஃபுல்லாக நல்லா பன்னுக்குள்ளே உள்ள ஊறி இருக்கும். இந்த மாதிரி அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கிட்டே இருந்து கொஞ்ச நேரம் அழுத்தி விட்டிங்க அப்படின்னா லைட்டாக உள்ள பால் ஃபுல்லாக உள்ளே இழுத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா பால் வந்து ஃபுல்லாக பன்னுக்குள்ளே நல்லா உள்ளே இழுத்துக்கும். பால் காய்ச்சாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த பேனில் செய்ய போகிறீங்களோ அதே பேனில் நீங்கள் 2 டம்ளர் அளவு வந்து சின்ன டம்ளரில் வந்து 2 டம்ளர் அளவு பால் சேர்த்தக்கப்புறம் அதிலே பாலை காய்ச்சிருங்க. பால் காய்ச்சி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் பார்த்தீங்களா, ஆஃப் பண்ணதுக்கப்புறமேல இந்த ப்ரெட்டை வச்சு இந்த ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரே பேனில் செய்கிற மாதிரி தான் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா தனியாக நீங்கள் பாலை காய வச்சுட்டு இதில் சேர்த்துக்குங்க. பால் நல்லா சூடாக இருக்கும் போதே நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அந்த பால் ஃபுல்லாக நல்லா பன்னுக்குள்ளே உள்ள அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா இதானதுக்கப்புறமேலு ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டோம் அப்படின்னா அந்த பன்னு பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி நல்லா அழுத்தி விடலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை டோட்டலாக நான் லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேன். அப்படின்னா அதை கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் செய்ய முடியும். ஏன்னா பால் சேர்த்துருக்கோம், ப்ரெட்டு சேர்த்துருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா ரெண்டும் சேர்ந்து இதாகும்போது அடிப்பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா பால் நல்லா உள்ள அந்த பன்னுக்குள்ளே நல்லா உள்ளே இறங்கிடும். பன்னும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பாலை ஃபுல்லாக உள்ளே இழுத்து நல்லா சாஃப்டாகிடும். பால் ஓரளவுக்கு நல்லா உள்ளே இழுத்ததுக்கப்புறமேலு நம்ம எந்த டம்ளரில் பால் 2 டம்ளர் எடுத்தோமோ அதே அளவில் டம்ளரில் பார்த்திங்க அப்படின்னா 2 டம்ளர் அளவு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். வெள்ளை சக்கரை சேர்த்துக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸ் நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வீட்டில் நம்ம பாலாத்தி கொடுப்போம்ல, அந்த டைமில் கூட பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை சக்கரைக்கு பதிலாக இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்து நீங்கள் பாலாத்தி கொடுங்க. அப்படி இல்லைனா கூட பனங்கள் கண்டு சேர்த்து ஆற்றி கொடுங்க. உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். நாட்டு சக்கரை பனங்கள் கண்டு தான் நம்ம உடம்புக்கு சொல்லப்போனால் நல்லது. வெல்லம் கூட கொஞ்சம் ஹீட்டு தான் நமக்கு இது பண்ணி கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நாட்டு சக்கரை பனங்கள் கண்டு இதை சேர்த்துக்கு இந்த சம்மருக்கு. அது சம்மருக்குலாம் கண்டிப்பாக நீங்கள் பனங்கள் கண்டு நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கணும். நாட்டு சக்கரை சேர்த்தக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். சக்கரை பார்த்திங்கன்னா லைட்டாக மெல்ட் ஆகி வரும். பாகுலாம் ஆக தேவையில்லை. லைட்டாக நாட்டு சக்கரை வந்து மெல்ட் ஆகி வந்தாவே போதும். நல்லா கலர் கொடுக்கும். நாட்டு சக்கரை பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு லைட்டாக மெல்ட் ஆகும். அந்த மெல்ட் ஆகிறதுனால கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி வரும். டைட்டாக இருக்கிற பதம் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் கெட்டியான பதம் வரும். அதான் பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சக்கரையிலேருந்து கொஞ்சம் உருகி வந்த அந்த இலக்கமான பதம் பார்த்திங்க அப்படின்னா பன்னு நல்லா உள்ளே இழுத்து நல்லா இந்த மாதிரி கெட்டியான பதமாக வரணும். கரண்டியில் இந்த மாதிரி நம்ம எடுத்து விடும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதம் வந்ததுக்கப்புறமேல ஒரு 2 ஸ்பூன் அளவு, சின்ன ஸ்பூனில் தான் 2 ஸ்பூன் அளவு நான் நெய் விட்டுக்கிறேன். இந்த ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக நான் நெய் சேர்க்காம தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம், அதில் அதிகமாக நெய் சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் இதில் நெய் விட்டுட்டு லைட்டாக கலந்து விடலாம். நெய் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேனில் லைட்டாக ஒட்டாமல் வரதுக்காக தான் லைட்டாக நெய் விட்டுருக்கேன் நான். நெய் சேர்த்தக்கப்புறம் இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விட்டோம் அப்படின்னா அந்த பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். சின்ன ஸ்பூனில் தான் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். அதுக்கே பாருங்கள் ஓரளவுக்கு லைட்டாக ஒட்டாமல் வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம். நல்லா பார்த்திங்க அப்படின்னா வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி வலுவலுன்னு அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காவை இதில் பவுடர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக நான் 1/2 ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்ததில் பவுடர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏலக்காய் வந்து நல்லா மிக்சியில் நல்லா பவுடர் ஆகி கொடுக்கணும். அதனால தான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்து நல்லா பவுடர் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். ஏலக்காயோடைய பவுடர் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸில் எல்லா பக்கம் ஈவனாகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி பார்த்திங்க அப்படின்னா ஒரே 1 ஸ்பூன் அளவு மட்டும் மேலால் லைட்டாக நெய் விட்டுருக்கேன்.
இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே நான் 3 ஸ்பூன் அளவு சின்ன ஸ்பூனில் தான் நெய் விடுற அளவு தான் நான் விட்டுருக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ தான் ஒரே 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டு இந்த மாதிரி நான் பொறுமையாக கலந்து விடுறேன். இந்த மாதிரி நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் ஏன் நெய் விடும் அப்படின்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கறக்காக ஃபைனல் ஸ்டேஜில் நான் நெய் விட்டுருக்கேன். அது ஒரே 1 ஸ்பூன் அளவு மட்டும்தான் நெய் விட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், பேனில் இருந்து அந்த பவுலில் மாத்திரம் எந்த அளவுக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் நல்லா வலுவலுன்னு அந்த பவுலில் விழுகுதுன்னு. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியான முறையில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பன்னு சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் பால் விட்டுருக்கோம். டேஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வெள்ளை சக்கரை சேர்க்காமல் நாட்டு சக்கரை சேர்த்து நெய் வந்து மொத்தமே ஒரு 3 ஸ்பூன் அளவு மட்டும் நான் சேர்த்து தான் அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஆல் கொடுத்துருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.